ரத்த கண்ணி எல்லாம் உட்காந்து நீ பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்தால ஒரு என்ன சாரி கட்டிருக்க கவுன் போட்டு மோகன் வந்திருக்கான், மோகன் நிக்கிறான் அப்படிலாம் சொல்ற நீ. மாப்பிள்ள சந்திரனும் சூரியனும் வந்திருக்காரு, அவனை போய் நாளைக்கு சொல்லு. ஸ்டைலா இருப்பாரு, ஸ்வாகா இருப்பாரு. மாமனார் ஒருத்தர் வருவாரு. என்ன போடுறது போற தனிச்சோரா போடு. இல்லப்பா நாங்க ஜீவகாரணியும் எதுவும் சாப்பிட மாட்டோம். மூட்டை பூச்சி கடிச்சு என்னடா பண்ணுங்க. உனக்கு அதிகமா வாயாயிடுச்சு சொல்லப்பவன் உன்னை கடா திட்டுறானுங்க. ஆனா அன்னைக்கு நாங்க பாத்துட்டு இருந்தோம் படம். என்ன தெரிஞ்சதுன்னா அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அது வில்லன் ராதா தான் கரெக்டா சொல்றாரு. நீங்க நாட்டுல எல்லாம் ஜாலி பாக்குறீங்க, மதம் நான் அமெரிக்கா போறேன் பாரு, கும்பிடுறீங்க. ஏண்டா வீடு இருந்தா கத்துறீங்க, கற்பூரம் இருந்தா கும்பிடுறீங்க, அக்னி பகவா அப்ப திருப்பி அதெல்லாம் போடுவாரு. யாரா நீ அப்படிமா சாமியார், நீ யாருன்னு கேட்டா சாமியார். அதெல்லாம் ஓடுச்சானே எப்படி பயங்கர ஹிட். அது டிராமா, அது நாடகம். அது நாடகம் அவர் வந்து படமா மாட்டேன்டாராம். அப்ப என்ன பண்ணுவாரா, நாடகம் பண்ணும்போது எந்தெந்த ஊருக்கு போறோம் அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை பேசுவாராம். யார் பேசுவானா, அந்த நோய் வந்த ராதா பேசுவாராம். அப்ப சின்ன ஒரு சீன் இருக்குமா, ஒரு சின்ன இது படிப்பாராம், பேப்பர் படிக்கிற சீன் இருக்குமா. அன்னைக்கு என்ன பேப்பர் இருந்துச்சோ அதை வந்து ஸ்பாட்ல படிப்பாராம். ஓ அது பண்ணிருக்கானுங்களா, ஓடல இவனை பாத்தியான்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கர எல்லா ஊர்லயும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சினிமாவை பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன், இது நாடகமா போட்டதான் நல்லா இருக்கும், படம்னா அப்படியே நின்று நான் பண்ணல, நான் உங்களுக்கு நிறைய காசு தர சொல்லி காசு கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. அவருக்கே இதை வந்து படமா பண்ற ஐடியா இல்லை, நாடகமா தான் அது வந்து பயங்கர ரத்தக்கண்ணி ஃபேமஸ். அது கவுண்டமணிக்கு ரெஃபரன்ஸ் இங்க தான் வருது. ஓகே இதெல்லாம் இப்படி சொல்லலாம் போல, கஷ்டப்படுற கடை தான் இப்படி அடிச்சு சொல்லலாம் போல விஷயத்த போல.